பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதோடு கூட அன்பும் அமைதியிலும் புதிய விடியலையும் கிடைக்க செய்த சுதந்திர தின நல்வாழ்த்துதலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த சுதந்திர தின வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரும் டீச்சர்ஸாக இருக்கட்டும், அதே போல தலைவர்கள், பொதுஜனங்கள், அரசியல்வாதிகள், தியாகிகள், பாகுபாடு இல்லாமல் சிறியோர் பெரியோர் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த சுதந்திர தின வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறதும் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறதுமாயிருக்கும். அருமையானவர்களே, விடுதலை என்ற வார்த்தை வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் துவங்குகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு விடுதலை என்று சொன்னாலே நம்முடைய பிரயாணம் தொடர வேண்டும். இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலைமையில தான் காணப்படுகிறார்கள். வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். படித்து இன்னும் வேலை இல்லாமல் காணப்படுகிறார்கள். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் விடுதலை இல்லை, சுதந்திரம் இல்லை. எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, எங்கு பார்த்தாலும் பயம், திகில், இன்னும் விடுதலை இல்லாமல் தான் காணப்படுகிறார்கள். மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா சரியான வசதி இல்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல் எத்தனையோ பேர்கள் அவதிப்படுகிறார்கள். ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், எத்தனையோ பேர்களுக்கு சரியான வசதிகள், சரியான வருமானங்கள், சரியான அரவணைப்புகள், சரியான பாதுகாப்பு இல்லாமல், விடுதலை இல்லாமல் தான் இன்னும் காணப்படுகிறார்கள். இன்னும் பெண்களுக்கு பயம்தான், இரவு நேரத்தில் வெளியே போவது பயம், நடுக்கம் தான். இன்னும் பாருங்கள், கொலை, கொள்ளை இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்குது. இப்படி சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடினாலும், நம் தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தாலும், மனிதர்களுக்கு, தனிப்பட்ட மனிதர்களுக்கு இன்னும் ஒரு விடுதலை இல்லை, சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்கிறோம். அருமையானவர்களை, வேதம் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரனாகிய கிறிஸ்து இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வந்து நமக்காக ரத்தம் சிந்தினது நம்மளை விடுவிக்கும்படியாக, பாவ சாப கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக தான் அவர் ரத்தம் சிந்தினார். அவர் விடுதலை ஆக்கினா தாங்க நம்ம வாழ்க்கையில எல்லாத்திலிருந்து விடுதலை. அநேகர் இன்றைக்கு சிறைப்படுத்தப்பட்டு காணப்படுகிறீங்க. வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் சிறை இருப்பு, ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் மரித்தால் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். அந்த பரலோகத்திற்கு செல்லுகிறதற்கு ஒரே வாசல் அவர்தான். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும் அவர் ஏற்றுக்கொண்டுங்கள். நிச்சயமாக அவர் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டுங்க. பூமியில இன்றைக்கு இந்த இந்திய தேசத்துல நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, விடுதலையா இருக்கிறோம், சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம் இந்திய தேசத்துல. ஆனால் இந்த இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்ததை நம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம் இந்திய தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அரசாங்கங்களுக்கு, நம்முடைய மிலிட்ரிக்கு, ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்றால் இந்திய தேசம் இயேசுவுக்கே சொந்தம். இந்திய தேசம் இயேசுவுக்கே சொந்தம். எஸ்தர் புஸ்தகத்தை சொல்லப்பட்டிருக்கு, இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரை என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்ப நம்ம இந்திய தேசம் இயேசுவுக்கே சொந்தங்க. அதுதான் நான் சொல்றேன், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை உண்டு. நம் தேசத்தில் இன்னும் விடுதலை தேவைப்படுகிறது. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விடுதலை தேவைப்படுகிறது. சிலுவையிலிருந்து அந்த கல்லனுக்கு விடுதலை கிடைத்ததென்றால் இன்றைக்கு பூமியில் இருக்கிற அநேகருக்கு விடுதலை தேவை இருக்கிறது. அவர் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, என் இந்திய தேசத்திற்கு நாங்கள் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பை கொடுப்பீராகப்பா. என் இந்திய தேசம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. தகப்பனே, நீர் விடுதலையாக்கிறார், மெய்யான விடுதலை உண்டு. பிசாசின் வலைமையில கட்டப்பட்டிருக்கிறவர்கள் கர்த்தாவை வெள்ளி சுனித்தினால் மந்திரத்தினால் கட்டப்பட்டு விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்களை குமாரனாய் கிறிஸ்து நீர் விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சுதந்திர தினத்தை காண செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.